2026 ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கான சிறப்புமிகு திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்தை மட்டுமே ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த 2026 ஆண்டுக்கான ஒரு செய்தியாகவே இன்றைய வாசகம் நமக்கு கிடைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நாம் படித்த இந்த வாசகம் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசகம். ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எத்தனை பேர் கொடுத்தார்? 5000 பேருக்கு. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கலிலேயா கடற்கரையிலே வருகிறார். பெருந்திரளான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு அதை பார்க்கிறார். முதல்ல பெருந்திரளான மக்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா உணவு உண்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்றார்? 5000 ஆண்கள். அப்போ 5000 ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பெருந்திரளான மக்கள் அங்கே இருந்திருப்பார்கள். ஏன்னா ஆண்கள் மட்டுமே 5000. அப்போ குழந்தைகள் இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த கோயிலை பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கண்ணில் படுது பெண்களுடைய முகங்கள் தான் அதிகமாக இருக்கு, ஆண்கள் கம்மியாக தான் இருக்காங்க. இது எப்பவுமே சர்ச்சில் நடக்கக்கூடியதான். ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை 5000 அப்படின்னு சொல்றாரு நற்செய்தியாளர். அப்போ பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களோட பிள்ளைகளும் வந்திருப்பாங்க. இன்றைக்கி தான் நம்முடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு வரோம் இல்லைங்களா? நாம் பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டின்னு வர்றது கிடையாது. அன்றைக்கி டியூஷன் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்காது. அப்போ அப்பா அம்மா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுடைய எண்ணிக்கை நிறையா இருக்கு. அதனால் சொல்ல பெருந்திரளான மக்களை இயேசு பார்க்கிறார். அடுத்த வாக்கியத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போடி இருந்தார்களாம். ஆடுகள் இருக்கு, ஆனா ஆயன் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயன் இல்லை, ஆடுகள் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த ஆடுகள் எங்க போகும்? அதுகளுக்கு எங்க புல்லு இருக்கு, எங்க தண்ணீர் இருக்கு தெரியாது. ஆயன் தான் வழி நடத்த வேண்டும். இதுவே ஒரு காட்டு விலங்குகள் இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய கண்ணில படுவதெல்லாம் அடிச்சு அது சாப்பிடும். ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது. ஆயன் கொண்டு போக வேண்டும். இங்கே புல்தரை இருக்கிறது, இங்கே புல்வெளி இருக்கிறது, இங்கே தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் ஓட்டி கொண்டு போகணும். ஆனா இங்கே அந்த மக்களுக்கு ஆயன் இல்லை. ஆயன் இல்லா ஆடுகளை போடு இருந்தாங்க. ஒரு வழிகாட்டுதல் கிடையாது, ஒரு முன்மாதிரி கிடையாது, தங்களை வழி நடத்த உதவி செய்ய யாருமே கிடையாது. யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று ஏக்கத்தோடு இருந்த அந்த மக்களை ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? அவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கிறார். பரிவு கொள்கிறார். பரிவு என்ற வார்த்தைக்கு நாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனா, உன்னுடைய வலியை என் வலியாக நான் ஏற்றுக்கொள்வது, உன்னுடைய பெயின் எனக்கும் பெயினாக இருப்பது. இப்போ உங்களுக்கு காலில் முள்ளு குத்துனா உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும், எனக்கு வலிக்காது. ஆனால் அந்த வலி நீங்கள் உணர்வதை போல உங்களுக்கு அந்த வலி இருக்கு என்பதை நானும் உணர வேண்டும். அதான் பரிவு. இப்ப ஆயினில ஆடுகளை போடு இருந்த மக்களுடைய அந்த வேதனை, அவருடைய கஷ்டம், அவருடைய துன்பம் எல்லாவற்றையும் யார் உணர்கிறார்? இயேசு உணர்கிறார். இந்த மக்களுடைய கஷ்டம் எப்படி, இந்த மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க என்பது இயேசு உணர்கிறார். அது பின்பாக பலவற்றை கற்பித்தார். என்ன கற்பித்தார் இங்க போடல, ஆனால் பல செய்திகளை பல காரியங்களை அவர் கற்பிக்க தொடங்கினார். அது பின்பாக அடுத்த பகுதி வருகிறது. என்ன நடந்தது? சீடர்கள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, நீண்ட நேரம் ஆயிடுச்சு, நாம இங்க பால்வெளியில இருக்கிறோம், அவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம ஒன்றும் கிடையாது, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, பாலைவனம் அப்படின்னு மென்ஷன் பண்றார் நற்செய்தியாளர், இது பாலை நிலம் ஆகிற்றே. 2வது, நேரம் ஆகிவிட்டது, நெடுநேரம் ஆகிவிட்டது, டைமை மென்ஷன் பண்றாரு. டைம், இடத்தை மென்ஷன் பண்றாரு. எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்,
எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை மென்ஷன் பண்றார். மூன்றாவது, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுக்க முடியாது, பணத்தை மென்ஷன் பண்றாங்க. அப்ப இந்த மூன்று மிக முக்கியமானதாக இருக்க இடம். ஏன்னா அங்கே பணம் இருந்தாலும் பாலைவனத்தில் நீங்க போய் ரொட்டி வாங்க முடியாது, அங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. பாலைவனம் என்பது வாழ்வு இல்லாத இடம், லைஃப் இல்லாத இடம், இங்க ஒன்றும் இருக்காது. எனவே இந்த பாலைவனத்தில் நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க போய் எங்கேயும் சாப்பிட முடியாது. இல்லை நாங்க காசு கொடுக்க நீங்க போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் போய் வாங்கி சாப்பிட முடியாது. இல்லை உங்களுக்காக நாங்க போய் பிரெட் வாங்கிட்டு வரோம், அப்பம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சீடர்களும் போக முடியாது. அப்போ ஒன்றும் இல்லாத இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நேரமாகிவிட்டது. ஒருவேளை நாம் வெளியூருக்கு சென்று பக்கத்து ஊருக்கு சென்று அப்பம் வாங்க வேண்டும் என்று நாம் போனாலும் நேரமாகிவிட்டது. என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம ஊர்ல நேரமானா என்ன, நேரம் ஆகலைன்னா என்ன, அது காலையில் 10 மணி என்ன, நைட்டு 1 மணி 3 மணி என்ன பிரியாணி கிடைக்கும் இல்லையா? நம்ம கடையை மூடுறது கிடையாது. நானும் பார்ப்பது, இந்த கொட்டி வாகத்திலிருந்து இந்த வெட்டு வாங்க வேண்டி இருக்கோம், ஒரு பக்கமே பிரியாணி கடையில் மட்டும் நான் பார்த்துன்னு வருவேன். அது நைட்டில் எத்தனை கடைங்க நைட்டில். பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு 200 தெனாரியத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னாலும் என்ன ஆயிடுச்சாம்? நேரமாகிவிட்டது, வாங்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. அப்போ பாலைவனத்திலும் உணவு கிடையாது, அப்படியே வாங்க வேண்டும் நினைத்தாலும் அதுக்குண்டான நேரம் கிடையாது. மூன்றாவது, அப்படியே கடைகள் ஏதாவது திறந்து வைத்திருந்தாலும் இத்தனை பெருந்திரளான மக்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது. சீடர்கள் ரொம்ப பிராக்டிக்கலா இயேசு கிட்ட சொல்றாங்க, இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. பிராக்டிக்கலா பேசுறாங்க, சீடர் மேல தப்பே கிடையாது, பிராக்டிக்கலா பேசுறாங்க, இட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கு என்பதை பாருங்கள். அங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க? 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. உடனே மக்களை பந்தியில் அமரச் சொல்லுங்கள், 50 100 அமரச் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இதுதான் செய்தி இன்னைக்கு. சீடர்களுடைய பார்வையிலே இட் இஸ் இம்பாசிபிள், ஆண்டவருடைய பார்வையிலே பாசிபிள். வழக்கமாக மனிதர்கள் வாட் இஸ் பாசிபிள் அதைத்தான் செய்வார்கள். மனிதர்கள் எப்போதுமே வாட் இஸ் பாசிபிள் அதை மட்டும்தான் செய்வார்கள். கடவுள் ஒருபோதும் பாசிபிள் என்றதை செய்ய மாட்டார். பாசிபிள் என்பதை ஆண்டவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். கடவுள் எப்போதுமே இம்பாசிபிளை தான் செய்வார். உங்களால் சூரியனை படைக்க முடியாது, ஆண்டவரால் அது படைக்க முடியும். உங்களால் ஒரு நிலாவை படைக்க முடியாது, இம்பாசிபிள், ஆண்டவரால் முடியும். நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். ஆண்டவர் மக்கள் செய்ய முடியாத இம்பாசிபிளான விஷயத்தை ஆண்டவர் விவிலியத்தில் செய்கிறார். என்னது? விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு மக்களால் செய்ய முடியாத இம்பாசிபிளான விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவருக்கு அது பாசிபிளா முடிகிறது. ஏதாவது ஒரு விஷயம், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது இன்றைக்கும் இம்பாசிபிள், நம்மால இன்றைக்கும் இம்பாசிபிள். ஆனால் ஆண்டவரால் அது பாசிபிளாக முடிகிறது. அவரையே இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், நம்மளால முடியாது, ஆனால் அவரால் அது முடிந்தது. எனவே சீடர்களை பொறுத்தவரையிலும் இம்பாசிபிள், இயேசுவை பொறுத்தவரையிலும் இது பாசிபிளாக முடிந்தது. 2026ஆம் ஆண்டுல எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பாசிபிளாக முடிந்து விடாது. உங்களுடைய திறமையினாலே இது முடிச்சிடலாம், உங்களுடைய பலத்தினால இது முடிச்சிடலாம், உங்களுடைய பணத்தினால இதை செஞ்சிடலாம், உங்களுடைய அறிவினால இது செஞ்சிடலாம் என்று உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு பாசிபிளா முடிஞ்சிடாது. there will be something impossible. நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் நடக்கும், நம்மளால் மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள் நடக்கும், நம்மளால் ஜெயிக்க முடியாத சில காரியங்கள் நமக்கு முன்னாடி வரும், நம்மளால் தோற்கடிக்க முடியாத சில சவால்கள் வரும், இம்பாசிபிள். ஆனால்
யாருக்கு பாசிபிள்? இயேசுவுக்கு பாசிபிள். இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கும் அது பாசிபிளாக முடியும் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார், இது எங்கனமாகும்? இது எப்படி? நான் கன்னி ஆயிற்றேன், குழந்தை பெற்றெடுக்க முடியாதே. 2026ஆம் ஆண்டுல இது என்னால் எப்படி முடியும்? நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், நான் படிக்காதவன், நான் சாதாரண கொஞ்சம் பணம் வசூலிக்கிற வாங்குகிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். நிறைய வருமானம் இல்லை, நிறைய படிச்சவும் இல்லை, எனக்கு ஆள்பலம் இல்லை, பணபலம் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது, திறமை கிடையாது, ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் எப்படி வாங்க முடியும்? இது எங்கனமாகும்? இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்கிறார். வானதூதர் சொல்கிறார், இது ஆண்டவரால் முடியும். என்ன வார்த்தை அது? ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கடவுளை நம்புகிறோமோ, அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோமோ, எனக்கு ஆராதனை நான் சொன்னேன், அவரால் வழி நடத்தப்பட்டோம் என்றால், அவர் நமக்கு முன்பாக சென்றால், அவர் நம்மோடு இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு துணையாக இருந்தால், இட் இஸ் பாசிபிள். அது உங்களால் முடியும். நீங்கள் அதை அடைந்தே தீர்வீர்கள். கடவுள் கொடுப்பதை ஒருபோதும் உங்களால் தடுக்க முடியாது. கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க வேணாம் சொல்ல முடியாது. ஆண்டவரால் பாசிபிள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிளா நினைச்சு இது முடியாது விட்டுடலாம். 2025ஆம் ஆண்டில் நம்ம செய்ய பார்த்தோம், ட்ரை பண்ணணும், தோல்வியா முடிஞ்சிச்சு, அது நமக்கு வாய்க்கல, நமக்கு வசப்படல, நமக்கு அது வந்து சேரல, விட்டுடுவோம் என்று உங்களுடைய முயற்சியால் நீங்கள் தோற்று போன காரியங்கள் 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் ஆண்டவரை வைத்து பாருங்கள், ஆண்டவரை வைத்து செய்து பாருங்கள், உங்களுக்கு அது பாசிபிளாக மாறும். ஏனென்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு நற்செய்தி 19:26. இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். கடவுளால் எல்லாம் இயலும். பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு செய்தி. சீடர்கள் எத்தனை பேருக்கு உணர்வும் கொடுக்க முடியாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது இம்பாசிபிள் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் அதை பாசிபிளாக மாற்றினார். அது முடியும் என்று சொன்னார். முடியும் என்று சொன்னது மட்டுமல்ல, மீதம் எடுத்தார். மீதம் எடுத்தார். சரியா கரெக்டா 5000 ஆண்கள் அல்லது பெண்கள் எல்லாம் சாப்பிட்டு வைப்பாங்க. கணக்குல வந்து 5000. அவங்களுக்கு கரெக்டா ஒரு பிரெட் மட்டும் கொடுத்துட்டு, ஏதோ பசிக்கு வந்தீங்க, இந்த பிடிங்க, கொஞ்சம் பசியை தீர்த்துக்கிட்டு போங்க, வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் பத்தும் பத்தாம கொடுத்தாரா? அப்படின்னா மீதி இருந்திருக்காது இல்லையா? அப்போ ஃபுல்லா 100% நன்மைகளை செய்யக்கூடியதார் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மீதம் எடுப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மீதமாய் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய பணிகள், வேலைகள், முயற்சிகளை நீங்கள் மீதத்தை காண்பீர்கள். 2005ஆம் ஆண்டில் நம்முடைய முயற்சினால எவ்வளவு உடைச்சாலும் என்ன மிஞ்சியது? என்ன மிஞ்சியது? 2025ஆம் ஆண்டில் எதுவுமே மிஞ்சலையா? பரவாயில்லையே, எனக்கெல்லாம் கடன் தான் மிஞ்சியது. எனக்கு கடன் தான் மிஞ்சியது 2025ஆம் ஆண்டில். உங்களுக்கு பரவாயில்ல, எதுவுமே மிஞ்சலையே. நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் இல்லை இல்லையா? எனக்கு நெகட்டிவ் தான். நீங்கள் சந்தோஷப்படணும், எதுவுமே மிஞ்சல் அப்படின்னு. என்ன மிஞ்சியது? ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம கடவுளோடு இல்லை, கடவுளை நம்பாமல் இருக்கிறோம். நான் ஆராதனை சொன்ன இல்லையா, கேளு கொடுப்பார். நம்ம கேட்க மாற்றோம், நம்பிக்கையோடு கேட்பது கிடையாது. ஆக 2026ஆம் ஆண்டில் இந்த செய்தியை தான் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கொடுக்கிறார். கேளு கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, நமக்கு பாசிபிலிட்டி இல்லைனாலும் கூட அது ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதற்காக இத்திருப்பலியில் ஒருவருக்காக ஜெபிப்போம்.